நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ராஜபாளையம் மாயூரநாத சுவாமி கோவிலில் ஆனி திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது. திருப்பத்தூர் ஆதியூர் ஊராட்சியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலை அமைக்க பூமி பூஜை. MLA நல்லதம்பி பங்கேற்பு. இருபத்தி 29/6/2025 அன்று சின்னசேலத்தில் உள்ள 5 தமிழ் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற விழாவில் மதுரை மாவட்ட எழுத்தாளர் ஜோதிட கவிஞர் மதுரை சுந்தரம் பாண்டிக்கு ஜோதிட மாமணி விருதினை திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் வழங்கி சிறப்பித்த போது எடுத்த படம். தூத்துக்குடியில் புதிதாக குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த 573 பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் புதிதாக குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த 573 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை வகித்து பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். பாலக்கோடு பேரூராட்சியில் கவுன்சிலர்கள் கூட்டம். 9 சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தீர்மானம். தமிழக அரசின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 19வது தேசிய புள்ளியியல் தின விழா சென்னை நந்தனத்தில் நேற்று நடந்தது. துறை சார்பில் நடத்தப்பட்ட சிறப்பு ஆய்வறிக்கை போட்டியில் மாநில மாவட்ட அளவில்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெஞ்ச் டெஸ்குகளை வழங்கும் நிகழ்ச்சி. வாணியம்பாடி புதூர் பகுதியில் தமிழ்நாடு நீதியின் செங்கோல் அமைப்பு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் உபகரணங்கள் வழங்கிய வருவாய் கோட்டாட்சியர். இந்த புதிய நடைமுறையின்படி காலை 11, மதியம் 1 மற்றும் பிற்பகல் 3 மணி என 3 முறை வாட்டர் பெல் அடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் குடிக்க 3 to 5 நிமிடங்கள் வரை இடைவேளை அளிக்க வேண்டும் என அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அகத்தீஸ்வரம் கோட்டார் காவல் நிலையத்தில் ஓய்வு பெற்று சென்ற அதிகாரியை செண்டை மேளம் முழங்க அனுப்பி வைத்த காவலர்கள். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான சித்தா, ஆயுர்வேதம், ஓமியோபதி, யுனானி மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று வழங்கினார். தூத்துக்குடி முத்துமாரியம்மன் கோவில் கொடை விழா. தூத்துக்குடி மேல சண்முகபுரம் வண்ணார் 3வது தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக மதுரை தமிழரசி குழுவினரின் கிராமிய கும்மி பாட்டு நிகழ்ச்சியை மேயர் ஜெகன் பெரியசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து கோவில் மகளிர் அணி சந்தாதாரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். கொடை விழா ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா கோட்டுராஜா தலைமையில் நிர்வாகிகள் செய்துள்ளனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், இதுபோன்ற திருவிழாக்களில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சண்முகபுரம் பகுதி தற்போது 3வது வார்டாக பிரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு அமைக்கப்பட்டுள்ள பழைய குடிநீர் குழாய்களில் ஒரு குறைபாடு என்றால் அதை களைவதற்கு சற்று சிரமமாக இருந்தது. மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக பழைய பைப்புகள் அகற்றப்பட்டு புதிய கருப்பு பைப் லைன் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி எல்லோருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடின்றி முறையாக கிடைக்கும். எதிர்கால தலைமுறையினர் நலன் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறோம். இதற்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். அந்த பணி முடிந்ததும் எல்லா பகுதிகளுக்கும் புதிய தார் சாலை, பேவர் பிளாக் சாலைகள் அமைப்பதற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. அந்த பணிகளை சிறப்பான முறையில் செய்து தருவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். விழாவில் கோவில் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், செயலாளர் செல்வராஜ், பொன்ராஜ், மாரி செல்வ ஈஸ்வரன், துணைத் தலைவர்கள் பொன்ராஜ், தாமஸ், குமாரவேல், கண்ணன்,
துணை செயலாளர்கள் முருகேசன், கனக மாரியப்பன், சதீஷ்குமார், மனோராஜ், ராஜசேகர், பொருளாளர் பழனிக்குமார், மேற்கு மண்டல மாநகராட்சி தலைவர் அன்னலட்சுமி, திமுக பகுதி செயலாளர் சுரேஷ்குமார், வட்ட செயலாளர் ரவீந்திரன், போல்பேட்டை பகுதி பிரதிநிதி பிரபாகர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாலமேடு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கும்பாபிஷேக விழா. அலங்காநல்லூர் ஜூன் 28. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் மேல்மருவத்தூர் சின்னவர் அம்மா செந்தில்குமார் அவர்களின் திருக்கரங்களால் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. இதில் யாக பூஜைகளை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடாக்கி ராமேஸ்வரம், அழகர் கோவில் உள்ளிட்ட புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வலம் வந்து மேல தாளம் முழங்க கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சின்ன இலந்தைக்குளம் கிராமத்தில் திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி நிர்வாகி முருகேசன் என்ற கார்த்திக் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் வசந்த், பழனிக்குமார், சண்முக பாலன், சோலை ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். கொல்லிப்பட்டி அரசு பள்ளியில் வாட்டர் பில் திட்டம் தொடக்கம். தமிழக அரசு அறிவித்துள்ள ஒரு நாளைக்கு 3 முறை காலை 11 மணி, பிற்பகல் 1 மணி, மாலை 3 மணி என 3 முறை தண்ணீர் குடிக்கும் திட்டத்தை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த வழிகாட்டி நெறிமுறைகளை அரசு வெளியிட்ட நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் வட்டம் கொல்லிப்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் இன்று முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்தை வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர் முனுசாமி தொடங்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் மா கோவிந்தசாமி, ஆசிரியை விஜயலட்சுமி மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய அவர் தண்ணீர் குடிப்பதின் முக்கியத்துவம் மற்றும் தனது எடைக்கு ஏற்றவாறு தண்ணீரின் அவசியம் குறித்து பேசினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தாழம்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வாட்டர் பில் அறிமுக நிகழ்வில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதற்காக வந்தை முன்னேற்ற சங்கம் சார்பில் வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் செந்தில் முருகன், தலைமை ஆசிரியர் க வாசு, சமூக ஆர்வலர்கள் ப சீனிவாசன், வந்தை பிரேம், வந்தை பிரகாஷ், மலர் சாதிக், வந்தை குமரன், ஆரியன், அப்துல் ரஹ்மான், விஜயகுமார், சாகுல் ஹமீது உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் தெற்கு குப்பாண்டம் பாளையம் பகுதியில் உரிய அனுமதி இல்லாமல் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த பீகாரை சேர்ந்த 2 கைது. எங்கள் பகுதியில் செய்தி. மாதுளை அலங்காரம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு இன்று 30/6/2025 திங்கட்கிழமை 6ஆம் நாள் மாதுளை அலங்காரத்தில் வாராகி அம்மன் காட்சியளித்தார். மாலை சாக்சோபோன், வயலின், இன்னிசை சங்கமம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் மற்றும் உபயதாரர்களும் செய்திருந்தனர். மகிஷாசுரமர்த்தினி அலங்காரத்தில் வாராகி அம்மன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் காஞ்சிபுரம் சாலையில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோவில் ஆஷாட நவராத்திரி விழாவின் 5ஆம் நாள் வைபவத்தில் மூலமூர்த்தி அம்மன் மகிஷாசுரமர்த்தினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் ஸ்ரீ ஹரி சுவாமிகள் மேற்பார்வையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்திற்கு பிளாஸ்டிக் சேகரிப்பு கூண்டு
மாவட்ட கலெக்டர் மோகனச்சந்திரன் துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.